போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எஸ்பெஷலி புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான வீடியோ. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு 2-3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறமா என்னென்ன தவறுகள்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்களோ அந்த எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் இருக்கலாம். பட் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே டஃபஸ்ட் எக்ஸாம்னு நம்ம சொல்லலாம். என்ன ரீசனுன்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். குரூப் 2ஓ குரூப் 1ஓ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். பட் குரூப் 4ன்னும் போது ஒரு 20 லட்சம் அப்ளிகேஷன் சர்வசாதாரணமாக வரும். ஸோ 5000 வேக்கண்ட்டோ 10,000 வேக்கண்ட் வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய என்னென்ன சவால்கள், நம்ம எதையுமே பார்க்காம எப்படி படித்தா கிளியர் பண்ண முடியும், இந்த மாதிரி சில ரகசியத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரியாலிட்டியாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணக்கூடியவங்க என்னென்ன பண்ணுறாங்க, மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மற்றவங்க பின்னாடி சொல்கிறது, நம்மளை சுற்றி சொல்கிறவங்கள என்னென்ன சொல்கிறாங்களோ அதையே நினச்சிக்கிட்டு படிக்காமல் எப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, சிலபஸில் வந்து எதெல்லாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதில் டைம் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், ஜென்ரல் தமிழ்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 95+ போட்டுட்டு நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிட முடியுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 6 மந்த் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஃபிஷியண்ட்டாக கிளியர் பண்ண முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு வேக்கண்ட் தானே தேவை, மற்றதெல்லாம் நம்ம பார்க்க வேணான்னு. அந்த மாதிரி நினச்சிலாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை சுற்றி நீங்கள் என்ன நடக்குதுன்றதை விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படித்தாலே போதுமானது. ஸோ கிளியர் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிறது எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிலபஸை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறேன். குறிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ன்னும் போது தான் ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமுன்னும் போது கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணாலே கவர்மெண்ட் ஜாபுன்னும் போது கண்டிப்பாக வருங்காலங்களில் இன்னுமே ஹெவி காம்படிஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் ஜாப் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ரெண்டாவது கவர்மெண்ட் ஜாபோட அருமை புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்து ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். 6th-லிருந்து 10th வரைக்கும் இருக்க புக்கை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் சிலபஸ் எப்படி இருக்கோ அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் படிக்கணும். அட்டப்படி ஃபுல்லாக புக்கு ஃபுல்லாக படித்து வச்சுரு, புக்கில் வந்து ஹைலைட் பண்ணி படி, அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு கொஞ்சமாக படித்தாலும் கரெக்டாக நோட்ஸ் எடுத்து படிங்க. ரிவிஷன் பண்ணுற மாதிரி படிக்கணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி படிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சார் நான் எப்படி படித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டினில் மிஸ் ஆகிடுது, இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வேக்கண்ட் இருக்குது, 5,000 வேக்கண்ட் இருக்குது, நான் எந்த ரேங்க்குள்ளே வரணும், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன் படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 69%ல் வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி பிசிஎம், இந்த மாதிரி ஏகப்பட்ட அதை கம்யூனிட்டிஸ் வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 வேக்கன்சி வருதுன்னா நீங்கள் வந்து 4,000 ரேங்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டியில் அதாவது எப்பயுமே வந்து 1000 ரேங்க்ஸ்குள்ளே வர்றதுக்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். டோட்டல் வேக்கன்சியை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாப்ன்றது கிடைக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி படிச்சிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ன்னும் போது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜென்ரல் தமிழ் தான் வந்து கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றது காமனாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இருக்கக்கூடியது தான். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து லென்த்தான வீடியோஸுன்றதை விட நம்ம சொல்ல வர கருத்தை வந்து கரெக்டாக பசங்களுக்கு சொல்லிடணுன்றதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறோம். நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுன்றது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 ஆஃபாக பிரிக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், சயின்ஸ். ஸோ இதிலிருந்து 50 மார்க்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இதில் வந்து ஒரு 40 அதாவது 50 மார்க்ஸ்னு வச்சுருங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம படிக்கக்கூடிய அப்ரோச் இருக்கணும். ஸோ இதில் 50 மார்க்ஸ், இதில் 50 மார்க்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப படிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கோ மேக்ஸுக்கோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கோ தரமாட்டாங்க. ஸோ அங்கே இருக்க தப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் மார்க் பயங்கரமாக குறைச்சி விடும். ஸோ சயின்ஸு 15 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வரப்போகுது. அதேமாதிரி மேக்ஸ்லேயும் 25 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ், அதாவது 100 கொஸ்டின்ஸில் 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்க போகுது. மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கொஸ்டினாஸ் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் 50 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும், செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி. ஸோ இந்த மாதிரி பிளானிங்கில் படிங்க. 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுன்றதை ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியாச்சு. உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு படிங்க. எது உங்களால் ஈஸியாக படிக்க முடியுமோ அதை வந்து கடைசியில் படிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஈஸியாக இருக்கிறத படிச்சுக்கிட்டே இருந்துட்டு கஷ்டமாக இருக்கிறத விட்டுறாதீங்க. கஷ்டமாக இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸுன்னும் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி கொஞ்சம் டஃப்பாக தெரியும். ஸோ பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினில் மினிமமாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் எப்படி போடுறதுன்றத பாருங்கள். ஏன்னா குரூப் 4ல் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. கெமிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லேயே நம்ம முடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு யூனிட்லேயும் ஒரு டாபிக் படித்தாலும் கூட ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணாமல் ஜென்ரல் தமிழுக்கு போகவே போகாதீங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 90+ வந்து கண்டிப்பாக ஜென்ரல் தமிழில் போட்டுருவாங்க. ஆனால் அவங்க போஸ்டிங் மிஸ் பண்ணக்கூடிய ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் 5 கொஸ்டினில் விட்டுறேன் சார், 10 கொஸ்டினில் விட்டுறேன் சார், இல்லை 2 கொஸ்டினில் விடுறேன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஜென்ரல் தமிழால் விட்டுருக்க மாட்டாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸால் தான் விட்டுருப்பாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 95+ன்றதை ஒரு 6 month படித்து 95+ போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு 3 months இல்லைனா வந்து ஒரு 60-70 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதே 90+, 95+ வந்து போட முடியும். ஸோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை நீங்கள் ஃபஸ்ட்டு 1 time ரீட் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை படிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 months ஆகும். பொறுமையாக படித்தா சும்மா அண்டர்லைன் பண்ணாதீங்க. புரிஞ்சு கான்செப்டோடு படிக்கிறது கண்டிப்பாக ஒரு 3 months ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணி கான்செப்ட் ஓரியண்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது கண்டிப்பாக 5 months ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக வந்து ஒரு 80-85 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் போட முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 1/2 hour வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிடியூடில் 25 out of 25 எடுக்க முடியும். தமிழை பொறுத்த அளவுக்கு இன்னும் சிலபஸ் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ சிலபஸ் எப்படி பார்த்தாலும் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில், தமிழ் புக்கில் தான் இருக்க போகுது. ஸோ இலக்கண பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பண்ணட்டும். ஸோ எப்படி படிக்கலாம் சொல்லலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இயல்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. மொத்தமாக ஒரு 45 to 50 இயல்ஸ் தான் வரும். 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு 63 இயல்ஸ் இருக்கும். ஸோ அந்த இயல்ஸு அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து படிச்சுட்டு வந்துருங்க, அதுதான் பெட்டர். ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து ஒரு 9 இயல்ஸ் தான் இருக்கும், அதாவது 9 இயல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதி 6th வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், 7th. ஸோ அப்படி இல்லைனா 10th, 9th அந்த மாதிரி கூட வாங்க. ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நிறைய அவைலபிளான வீடியோஸும் இருக்குது. நம்ம சேனலையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூடிய வீடியோவில் தமிழ் ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக புதுசாக வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.